2026 பிப்ரவரி 28 ஈரானின் இதயம் நிறுத்தப்பட்ட நாள். 36 ஆண்டுகளாக தன்னுடைய விரல் அசைவில் ஈரானை வழி நடத்தி கொண்டிருந்த ஆயத்துல்லா அலி கமேனி அமெரிக்க இஸ்ரேல் வான்வழி தாக்குதலில் கொல்லப்பட்டார். ஒருபுறம் கதரும் ஆதரவாளர்கள், இன்னொரு புறம் ரகசியமாக கொண்டாடும் எதிர்ப்பாளர்கள். யார் இந்த கமேனி? ஒரு சாதாரண மத குருவாக இருந்தவர் எப்படி ஈரானை வழிநடத்தும் உச்ச தலைவராக மாறினார்? 1939 மஷாத் நகரில் ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்தவர் அலி கமேனி. சிறுவயதிலேயே இஸ்லாமிய கல்வியில் சிறந்து விளங்கியவர். 1970களில் ஷா மன்னரின் ஆட்சிக்கு எதிராக போராடி பல முறை சிறை சென்றார். 1981 ஈரானின் அதிபரானார். 1989 கொமேனி மறைந்த போது யாரும் எதிர்பார்க்காத வகையில் உச்ச தலைவராக இவர் தேர்வு செய்யப்பட்டார். அன்றிலிருந்து இன்று வரை ஈரானின் இராணுவம், அரசியல், மதம் என அனைத்திற்கும் இவரே இறுதி அதிகாரம். ஈரானின் உச்ச தலைவரான அயத்துல்லா அலி கமேனியின் முன்னோர்கள் இந்தியாவின் உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்தவர்கள் என்பது பலருக்கும் தெரியாது. இவரது மூதாதையர் சையத் அகமது முசாவி ஹிந்தி 1830களில் பாராபங்கி மாவட்டத்திலிருந்து ஈரானுக்கு புலம்பெயர்ந்தார். தன்னுடைய இந்திய தொடர்பை குறிக்கவே அவர் தன்னுடைய பெயருடன் ஹிந்தி என்ற பட்டத்தை சேர்த்துக் கொண்டார். கமேனி ஈரானில் பிறந்திருந்தாலும் அவரது குடும்பத்தின் ஆன்மீக மற்றும் அரசியல் வேர்கள் இந்திய மண்ணிலேயே ஊன்றி உள்ளன. சுருக்கமாக சொன்னால், ஈரானின் மாபெரும் இஸ்லாமிய புரட்சிக்கான விதை இந்தியாவிலிருந்துதான் சென்றது என்பது வரலாற்று உண்மை. கமேனி ஒரு விசித்திரமான ஆளுமை. அவருக்கு இசை என்றால் மிகவும் பிடிக்கும். கவிதை எழுதி படிக்கவும் செய்வார். ஆனால் அரசியலை பொறுத்தவரை அவர் ஒரு இரும்பு மனிதர். அமெரிக்காவின் கடுமையான பொருளாதார தடைகளுக்கு மத்தியிலும் ஈரானை ஏவுகணை தொழில்நுட்பத்திலும் அணுசக்தி தொழில்நுட்பத்திலும் தன்னிறைவு பெறச் செய்து அடுத்தடுத்த கட்டங்களுக்கு கொண்டு சென்றார் கமேனி. அதே சமயம் தன்னுடைய எதிர்ப்பாளர்களை ஒடுக்குவதில் கடுமையான அடக்குமுறையை கையாண்டார். உதாரணத்திற்கு ஹிஜாப் எதிர்ப்பு போராட்டங்களை சொல்லலாம். அதனால் கமேனியை பொறுத்தவரை எந்த அளவுக்கு அவருக்கு ஆதரவாளர்கள் இருக்கிறார்களோ அதே அளவுக்கு ஈரானில் அவருக்கு எதிர்ப்பாளர்களும் இருக்கிறார்கள். அமெரிக்காவும் இஸ்ரேலும் கமேனியை கொல்ல ஏன் துடித்தன? காரணம், கமேனி உருவாக்கிய ஆக்சிஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ், மறுப்பு அச்சு. அமெரிக்காவும் இஸ்ரேலும் இதனால் தலைவலிக்கு உள்ளாகின. லெபனானின் ஹிஸ்புல்லா, பாலஸ்தீனத்தின் ஹமாஸ், ஏமனின் ஹவுதி ஆகிய அமைப்புகளுக்கு ஆயுதம் மற்றும் நிதி கொடுத்து இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவிற்கும் பெரும் சவாலாக திகழ்ந்தார் கமேனி. மத்திய கிழக்கில் அமெரிக்காவின் ஆதிக்கத்தை தடுத்த ஒரே நபரும் கமேனிதான். ஈரானில் இன்று 2 முகங்கள். கிராமப்புற மக்களும் இராணுவத்தினரும் கமேனியை கடவுளாக பார்க்கிறார்கள். அதே சமயத்தில் நகர்ப்புறத்தில் வசிப்பவர்களும் ஈரான் இளவரசரான ரெசா பஹ்லவி போன்றவர்களும் அவரை எதிரியாக பார்க்கிறார்கள். கமேனி எதிர்ப்பாளர்கள் அவரது மரணத்தை ஒரு விடுதலையாக பார்க்கிறார்கள். ஒரு பக்கம் பள்ளி குழந்தைகள் கொல்லப்பட்ட சோகம், மறுபக்கம் ஒரு சர்வாதிகாரியின் வீழ்ச்சி என்ற பெயரில் நடக்கும் கொண்டாட்டம். ஈரான் இன்று மனதளவில் சிதைந்து கிடக்கிறது. 36 ஆண்டுகள் ஈரானின் அசைக்க முடியாத உச்ச தலைவராக இருந்த கமேனியின் உடல் ரகசியமாக இராணுவ மருத்துவமனையில் வைக்கப்பட்டிருக்கிறது. அவரது உடல் டெஹரானில் உள்ள ஒரு புனித இடத்தில் அடக்கம் செய்யப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கு கோடிக்கணக்கில் மக்கள் திரளுவார்கள் என்றும் கூறப்படுகிறது. கமேனியின் மறைவால் ஈரான் தனது ஸ்ட்ராட்டஜிக் பிரெயினை இழந்துவிட்டது. கமேனிக்கு பிறகு யார்? ஈரானின் நிபுணர்கள் அவை கூடி அடுத்த உச்ச தலைவரை தேர்ந்தெடுக்கும். கமேனியின் மகன் மொஜ்தபா கமேனி ஒரு வலுவான வேட்பாளராக கருதப்படுகிறார் என்றாலும் வாரிசு அரசியலுக்கு அங்கு கடும் எதிர்ப்பு இருக்கிறது. இது அடுத்த கட்டமாக ஈரானை ஒரு உள்நாட்டு போருக்கு இழுத்துச் செல்லலாம், அல்லது இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அமெரிக்கா அங்கு ஆட்சியை மாற்ற முயலலாம். எப்படி பார்த்தாலும் இத்தனை காலமாக ஈரானை வழிநடத்திய கமேனியின் மறைவு அந்த நாட்டுக்கு ஒரு மிகப்பெரிய பேரிழப்பு. இனி ஈரானை வழிநடத்த போவது யார்? ஈரானின் நலன் விரும்பும் அரசா, அல்லது அமெரிக்காவுக்கு தலையாட்டும் ஒரு பொம்மை அரசா? இதுதான் இன்றைக்கு எழுந்திருக்கக்கூடிய கேள்வி. அமெரிக்கா நினைக்கலாம் கமேனியை அழிப்பதன் மூலம் ஈரானை அடிபணிய வைக்கலாம் என்று. ஆனால் ஈரான் கடந்த 40 ஆண்டுகளாக பசியிலும் பொருளாதார தடையிலும் வாழ்ந்து பழகிய நாடு. அவர்கள் சொந்தமாக மருந்து, உணவு, ஆயுதம் என அனைத்தையும் தயாரிக்கும் அளவுக்கு தன்னிறைவு பெற்றவர்கள்.
அமெரிக்கா ஒருவேளை ஆதிக்கம் செலுத்த முயன்றால் ஈரான் தனது கடைசி சொட்டு ரத்தம் இருக்கும் வரை போராடும். காரணம், கமேனி அவர்களிடம் விதைத்திருக்கும் ஆழமான அமெரிக்க எதிர்ப்பு. ஈரானை பொறுத்தவரை போர் என்பது முடியாது, ஒரு புதிய அத்தியாயத்தின் தொடக்கமாகத்தான் இது இருக்கும். வரலாறு யாரை தியாகி என்று சொல்ல போகிறது, யாரை சர்வாதிகாரி என்று சொல்ல போகிறது என்பது காலத்தின் கையில்தான் இருக்கிறது. உங்களுடைய கருத்து என்ன? அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரானின் மீது ஆதிக்கம் செலுத்துவது எதை காட்டுகிறது? உண்மையிலேயே ஈரான் மக்களின் உணர்வு எப்படி இருக்கிறது? உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் பதிவு செய்யுங்கள்.